அன்பார்ந்த ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரக பயிற்சிகளானாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் பயத்துடன் நாம் எதிர்பார்க்கிற சனி பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சியில் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தன்னுடைய கருத்துக்கள், தன்னுடைய செயல்பாடுகள் எவ்வளவு நேர்த்தியாக எப்படி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுல கன்னிராசிக்காரங்க நீங்கள் தான் சிறப்பானவங்க. மனசுக்குள்ள நினைச்ச விஷயத்த கஷ்டப்படாமல் அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற சிந்தனை ஆற்றல் மூலமாக சிறப்பாக செய்து முடிக்கும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்து மகிழ்ச்சியான விஷயங்களை முழுமையாக நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து வெற்றி பெற வீடியோ முழுமையாக பாருங்கள். சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில் ரோக சனியாக அமர்ந்திருந்தார். அப்போ ரோக சனியாக அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசிக்குள்ள இடம்பெறுகிறார். உங்கள் ராசிக்கு கண்டக சனி என்று பேர். அப்போ கண்டக சனியில் அமரப்போகின்ற சனி பகவானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? பல நாட்களாக இந்த 2.5 வருஷமாக எதிரிகளால் மிகப்பெரிய தொல்லை, எதிரிகளால் போராட்டம், எவன் அடிக்காந்தல்ல, எங்கேருந்து அடிக்காந்தல்ல, கூட இருக்கவன் அடிக்கிறானா இல்லை தெரியாத நபர்கள் அடிக்கிறார்களா, கூட இருக்கவனே துரோகியா இல்லை ஏற்று நிற்கிற எதிரி தான் துரோகியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியாத புதிரில் இருக்கேன், மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக எதிரிகள் தொல்லை முதலில் நீங்க போகிறது. நீங்கள் நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி முடிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகநிலைகள் கொடுக்க போகிறது. முதல்ல இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நினச்ச விஷயத்த பிளான் போட்டு செய்ய நினைப்பீங்க. அது ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை அந்த விஷயத்தையே செய்ய முடியாமல் விட்டுருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் போட்ட பிளானை இன்னொருத்தன் எடுத்து வச்சு பிளான் பண்ணி அதை முடித்து பேர் வாங்கியிருப்பான். ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். எதுக்கு போராடிக்கிட்டு ஒட்டுருவோம், ஓட்டுரும், என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு நீங்கள் மனசை விட்டுட்டு வெறுத்து போகிற அளவுக்கு நடந்திருக்கும். இதில் கேது பகவான் வேறு உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரா. இந்த 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட அதுலேயே நீங்கள் நவம்பர் 2023 ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டீங்க. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது. கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு, நிம்மதியான தூக்கம் உண்டு. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த வருத்தம் இனிமேல் நீங்க போது. படுத்தா நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உள்ள தடைகள் விலகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அல்லது உங்களை விட வயது குறைவான நபர்கள் உங்களை மதிக்காமல் இருந்தால் அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் உங்களை அன்புடன் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இனிமேல் இருக்க போகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒவ்வொரு விஷயங்களிலுமே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். கவிதைகள் அற்புதமாக வரும். கவிதை ஆசிரியர்கள்லாம் பேரும் புகழும் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட், கணிதம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு பேரும் புகழும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் கன்னி ராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் பயணிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் இனிமேல் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குவீங்க. படம் வாய்ப்புகள் அதிகமாக வரும், நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் பிஸியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கடவுள் மீது நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வரும்.
வீண் அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி கட்டாயமாக உண்டு. தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களை விட்டு வெளியேறி நீங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்க போகுது. அப்போ கவலைப்பட தேவையில்லை. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிறார். அப்போ என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து விடக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா கட்டாயமாக மார்ச் எண்டிலிருந்து ஜூன் வரையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பொறுமையாக இருக்கணும். அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். கூட பிறந்தவங்களுக்கு தானே விட்டு கொடுக்குங்கிற எண்ணத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுக்காண்டி உங்களுக்கு பாதிப்படுற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. ஸோ உட்காந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கும் சாதகமான அமைப்பு அமைவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நிதானமாக முடிவு எடுத்து செய்வது சிறப்பு. சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் பார்க்க போகிறாரு. இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் தவறான செயல்கள், இல்லீகல் கான்டாக்டு, அரசாங்கத்துக்கு எதிரான செயல்கள், தன்னை நம்பியவர்களுக்கு பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் உறுதியாக இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இருக்கும். 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கின்ற சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்களிலிருந்து நீங்கள் மாறுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களில் யாரேனும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா சார்ந்த நேயர்கள் யாரேனும் இருந்தால் வருகிற ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரையும், கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரையும் மலேசியாவில் இருக்கேன். ஸோ அன்பு நேயர்கள் யாரேனும் ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. மலேசியா நம்பருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.